பாகிஸ்தானில் இருக்கும் அரசியல்வாதிகள் போரை விரும்பவில்லை. இந்தியாவுடன் அமைதியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பதவியில் இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க போரை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இராணுவம், அப்புறம் இராணுவம் கண்ட்ரோல்லையே அதிகாரம் போயிடும். தாங்கள் அரசியல் செய்ய முடியாது என்று பயப்படுகிறார்கள் அமைதியை விரும்பக்கூடிய பாகிஸ்தான் அரசியல்வாதிகள். ஏன்னா போர்னு வந்தால் அவங்களுடைய பதவியும் போயிடும், இராணுவத்துக்கு அதிகாரம் வந்துடும் அப்படின்னு. அதனால் இராணுவம் தான் இப்போ வந்து அந்த ஐஎஸ்ஐங்கிற ஒரு இயக்கத்தை இது அவங்களுடைய உளவு பிரிவை வச்சு இந்த தீவிரவாதத்தை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போ வந்து காஷ்மீரில் நேற்று நடந்த இந்த வன்முறையில் இவங்க ராவோட ரிப்போர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த லஷ்கர் தொய்பா என்ற தீவிரவாத அமைப்புக்கும் நேற்று நடந்த அந்த ஒரு குண்டு துப்பாக்கி சூடுக்கும் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க காஷ்மீரில். 4 பேர் கொடுத்த வாக்குமூலமும் லஷ்கர் தொய்பாவுடன் இவர்கள் தொடர்பு வைத்திருந்தது தெரிய வருது. அதனால் இந்தியா என்ன நினச்சிட்டாங்க, இது சாதாரணமாக வெறும் காஷ்மீர் தீவிரவாதிகள் மட்டும் வந்து சுட்ட இது துப்பாக்கி சூடு கிடையாது, இதற்கு பின்னணியில் பாகிஸ்தானில் இருக்கும் தீவிரவாத அமைப்பான லஷ்கர் தொய்பாவுக்கு தொடர்பு இருக்கிறது. லஷ்கர் தொய்பாவுக்கு அத்தனை உதவிகளையும் பாகிஸ்தானின் இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இது இந்த பிரச்சனை நமக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கடினமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாகிஸ்தான்காரவங்களும் 2 நாட்களுக்குள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்ட்டாங்க.